ஸோ ஹாய் கைஸ், நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிஆர் ரேங்க்டு கரம் பிடிச்சா ஏன்டா உங்கள் புல்லட்டெல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஓட்டுங்களேண்ணா. சரி, நம்ம கதைக்குள்ள வந்துடுவோம். ஸோ பிஆர் ரேங்க்டு கக்காசி நாட்டங்கள் டைட்டில் தமிழில் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று ஏன் வீடியோ போடல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் ஷார்ட்ஸு போட்டிருப்பேன். யார் யார் பார்த்தீங்க, நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன், கில்டுக்காண்டி ஷார்ட்ஸு. ஸோ அதனால தான் நேற்று வீடியோ போடலை. ஸோ நேற்று ஒரு நாள் பிரேக்கு. ஸோ ஒரு பக்கம் ஷோல்ட்ரு செம வலி. ஸோ அதனால தான் நானே நேற்று ஃபுல்லாக கேமே விளாட்ல. இந்த இடத்துல இவன் ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனை அடிக்கலான்னு பார்த்தா அச்சாரு பாருங்கள், ஒரு அடி தலைவர் ஓசிக்கில் அடிச்சிட்டாப்புல. நாங்கள் 2 பேருமே கக்காசி. ஆட்டத்தை மட்டும் பாருங்கள், போய் அந்த மாதிரி தான் இருக்கும் இனிமேல். இந்த மேட்ச்சில் ஆளுக்கு 7 14 கிலோ அடிச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒருத்தன் டபுள் பேல் எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை அழுத்தி பிடிச்சி போய் அடிக்கிற மாதிரி அழுத்தி பிடி போய் அடிடே, என்கிட்ட நீ தப்பிக்க முடியுமா அந்த மாதிரி அடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல லூட்லாம் எடுத்துகிட்டு வெறித்தனமாக லூட்லாம் எடுத்துக்கிருந்தேன். ஸோ அதோட அங்கே வேறு நம்மளால் தனியாக போய் சண்டை போடுக்க இருப்பாருன்னு சொல்லிட்டு இடையில பூந்து அவர் நம்மள்ட்ட எடுத்த ஓசிக்கில்ல, நம்ம போய் அவர்கிட்ட எடுத்துடலான்னு பார்க்குறேன். ஆனால் ஓசிக்கில் கிடைக்காது போலையே. கோபாலு டேய் வந்துடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இருக்காங்க இல்லை 2 பேர். டேய் பிடிச்சி அழுத்து. ஐயோ டேய், ஒரு வீரனுக்கு இதெல்லாம் அழகா? இங்கேருந்து அடிக்கும் போது இங்கேருந்து அடிக்கலாமா? தப்பு இல்லை. இந்த இடத்துல நான் பாடி மெடிக்கல் போட்டுக்கிருப்பேன். எங்கே இந்த இதுக்குள்ளே எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லைட்டாக கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு. டேய் எங்கடா இருக்கீங்க? இந்த இடத்துல ஒருத்தன் பியூரேட்டு வைப்பேன். இவனை நல்லா பார்த்துக்குங்க. நடிச்சான்ல இப்போ ஒருத்தன். அந்த இவன் நல்லா பார்த்துக்குங்க. ஓசிக்கில் இவன் ஒருத்தன்ட்டு எடுத்துட்டான். இறங்கி வந்து இவனை ரிவெஞ்ச் எடுப்பேன். இப்போ எடுப்பேன் பாருங்கள். வாடா ராசா, மண்டேலே வாங்கிட்டு போவா. பை 1 get 1 மண்டையில் வாங்கிட்டு போ. இப்போ ஒருத்தர் பின்னாடி இருந்து என்னை அடிக்கிறான். டேய் உங்களுக்குலாம் என்னடா வந்துச்சு? இவனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இவனை என்கிட்ட அடி வாங்குவான். என் தலைவன் வந்து நான் சாக ரிவே பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அது பண்ணாரோ இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓசிக்கில் எடுத்தார். இந்த இடத்துலையும் நான் இவனை வந்து முடிச்சு விட்டேன் சொல்லிய. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் போட்டு விட்டுக்குங்க. ஸோ 800 ஃபேமிலி அடித்தோன்னே ஒரு 5 பேர்த்துக்கு 8 ருபீஸ் ரெடீம் கொடுப்பேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்குங்க சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு ஜராயை அடித்து தூக்கினேன், கார்லேயே அடித்து ஒரு அடி அடித்தேன். M1W7ல் இவனும் வந்தான். வா 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 பை 1 get 1 வா. அப்படி தான் இருந்துச்சு. அடி தரமாக அடியை போட்டு விட்டாச்சு. ஸோ எப்படி நம்ம அடி அழுத்திப்படி போய் அடி மாதிரி இருக்கா? ஸோ அப்படி தான் இருக்கேன், அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தான். டேய் வந்துருங்கடா, டேய் வந்துருங்கடா டேய், அப்படி தான் இருந்துச்சு. இடத்துல என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான். எங்கடா போனீங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இனிமேல் வந்து எல்லோரும் சொல்கிறீங்க ப்ரோ ஏன் ப்ரோ ஈவெண்ட்டாக போட்டு சாவடிக்கிற, ஏன் ப்ரோ ஈவெண்ட்டாக போட்டு கழுத்து இருக்கிற, கேமிங் வீடியோ போடு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்கிறீங்க. இந்த இடத்துல இருங்க, இவனை அடித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். டேய் வந்துரு. இந்த 2வது ஓசிக்கில் போட்டாப்புல தலைவர். நீலாம் திருந்தவே மாட்டியாயா? இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்மளோட யூஐடி கொடுத்தாரு. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டோம். அவரோட தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் சும்மா ஒரு மேட்ச்சு. நம்மளாம் எப்போயாச்சும் தான் பிஆர் விளாடுவோம், அது எப்போயாவது தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சொல்கிறாங்க ஏன்டா போட்டு கழுத்து இருக்கிற, ஈவெண்ட்டாக போட்டு ஏன்டா கழுத்து இருக்கிற நிறையா பேர் சொல்கிறீங்க. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு சிறப்பான வீடியோ வரும். ஸோ ரூம் மேட்ச் வீடியோலாம் இனிமேல் இது பண்ணலான் இருக்கேன். அந்த வர திங்கக்கிழமையிலேருந்து லைவ் ஸ்ட்ரீம் போடலான் இருக்கேன், லைவ் போடலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைவ்லாம் போட்டால் எல்லோரும் வந்து பார்ப்பீங்களா? எனக்கு ஒரு 50 பேர் பார்த்தா கூட சந்தோஷம்தான். எனக்கு உண்மையாக இருக்கிறவங்க வந்து பார்க்குங்க. ஸோ எனக்காண்டி ஒரே ஒரு ஜராயா உன்னை விட்டுருவனா கக்காசினா சும்மாவா? இந்த இடத்துல பாருங்களேன் அடிச்சிருப்பேன். இவன் அடிக்கிறதுக்குள்ளே அந்த இருக்கான் பாருங்கள், மேலே இருக்காரு பாருங்கள் நம்ம தலைவர் டிஜிங்கிறவர். கீழே இருந்த ஒரு ஜராயாவை என்கிட்ட வந்து ஓசிக்கில் போட்டாப்புல. இவரை நான் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறது? இந்த மேட்ச்சில் மட்டும் என்கிட்ட 3 ஓசிக்கில் அடிச்சிட்டாப்புல. நீ திருந்தவே மாட்டியாயா? அப்படி தான் இருக்குது எனக்கு. 3 ஓசிக்கில்லாம் சும்மா இருங்க இருக்குது. 10 கிலோ அடிச்சிருக்கலாங்க நேற்றுக்கு. நான் சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல அவரையும் வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க கொஞ்ச நேரத்தில். நான் வந்து இறங்கி போய்கிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் ரூம் மேட்ச்லாம் போடலான் இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? லைவ்லாம் போடலான் இருக்கேன். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது லைவ் போடுறதுனா. ஸோ மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த இடத்துல இறங்கிட்டேன்டா, நீ எவனே என்கிட்ட தப்பிக்க முடியாது. இது என்னடா சாண்டினோ புட்டே ஐயோ அடிக்காத டே அடிக்க. அடா பாவி நசமா போக அடிச்சு விட்டான். உடனே அடிப்பான்டா அவன் வந்து அடிப்பான்.
டாப்பு 6 தான் பிடிக்க முடிஞ்சதுங்க நம்மளால். நான் சொல்கிறேன் ஒன்றும் சொல்கிறதுக்குல. இதான் என் யூஐடி. மறக்காமல் எல்லோரும் யார் யார் ரிக்வஸ்ட் கொடுக்கணுமோ மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ நிறையா பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஒவ்வொரு ஆளாக தேடி தேடி வந்து கொடுத்துட்டு ப்ரோ நான் கொடுத்துட்டேன் ப்ரோன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்களே கொடுத்துட்டு பேரை மட்டும் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் எல்லா கமெண்ட்டுமே டெய்லி படிச்சிருவேன். அதனால் போட்டு விட்ருவேன். இந்த இடத்துல என்னடா ட்ரெஸ்லாம் மாறிடுச்சு இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட கில்டோட யூஐடி. நேற்று வந்து ஒருத்தர் கமெண்டில் போட்டிருக்காரு, நானும் சேர்ந்துக்கிறேன் ப்ளீஸ். நீ எதுக்கு ப்ரோ ப்ளீஸ்? எனக்கு வந்து புரியல ப்ரோ. நான் உங்களை சேர்ந்துக்கிறதான் ப்ரோ சொன்னேன். நான் ப்ளீஸ்ன்னு நீங்கள் கேட்குறதுக்காண்டி நான் விரும்பவே இல்லை ப்ரோ. சரியா? யாரும் வந்து ப்ளீஸ்ன்னு தயவுன்னு கேட்காதீங்க. அதான் கில்டோட யூஐடி, சேர்ந்துக்குங்க. ஸோ போயிட்டு வரேன், டாட்டா. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ்.